தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஸோ அவங்களிடம் பேசலாம் நிறைய. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா, ஆளுநருக்கு விஜய் அவர்கள் சந்திக்க போறார் அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கைப்படவே ஒரு லெட்ரு எழுதியிருந்தார். என்னுடைய தங்கைகள் எல்லாம் கவலைப்படாதீங்க, ரொம்ப சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருக்கு, ஒரு அண்ணனாக நான் இருப்பேன் அப்படிங்கிற. ஏன்னா விஜய் ஒரு அண்ணன்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கல. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக அது பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. பர்சனல் லைஃப்பில் அவருக்கு தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறலாம் அவங்க அம்மாவே பேட்டிகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு விஜய்க்கு ரொம்ப தங்கச்சி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறப்போ ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவர் சொல்லியிருந்தார். அது முடிஞ்ச உடனே பார்த்தா ஆளுநரை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறவருக்கு அதில் ஒரு மனுவை அதில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் ரொம்ப சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெஞ்ச் புயலுக்காக தான் அடுத்திருக்கு. பட் இதில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஆளுநரே வேண்டான்னு சொன்ன விஜய் இப்போ திருப்பி ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருக்காரு. இது யார் கொடுத்த ஐடியா, என்ன நடக்குது? இல்லை, அதாவது விஜயோட முதல் அரசியல் நடவடிக்கையாக அதை நான் பார்க்குறேன். இதுதான் முதல் அரசியல் நடவடிக்கை. இதுவரை அறிக்கைகள்லாம் விட்டு வீட்டிலே இருந்தார். நலத்திட்டங்கள் உதவி அந்த மாதிரி விஷயங்கள். ஈவன் இப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க கூட வீட்டில் கூப்பிட்டு நிவாரணம்லாம் கொடுத்தாரு. அதுவே கூட விமர்சனத்துக்குள்ளாச்சு. அவர் அந்த இடத்துக்கு நேராக போய் பார்க்கல அப்படின்னு. கூடிய மட்டும் அவர் வெளியில் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறத ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிறாரு. அது ப்ராக்டிக்கலாக அது பண்ணுறதே இல்லைன்றதான் உண்மை. உள்ள ஒரு கட்சி ஆட்களுக்கும் அவர் எவ்வளோ பேரை சந்திக்கிறார் என்ன ஏது நமக்கு தெரியாது. பட் பப்ளிக் முன்னாடி அப்பியர் ஆகிறத பெருமளவு குறைச்சிக்கிறாரு. இப்போ அம்பேத்கர் அவர்களால் மட்டுமே அப்பியர் ஆன அது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடு, அதில் அப்பியர் ஆனார். ஸோ ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிறார். இன்னும் அந்த ஸ்டாராக இருக்கும் நம்ம அதனால் நம்ம அடிக்கடி பப்ளிக்கிட்ட எக்ஸ்போஸ் ஆனால் நம்மளுடைய அந்த மதிப்பு விழுந்துடும் கீழே. மக்கள் அடிக்கடி பார்த்தாங்கன்னா சரி விஜய் தானே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம ஒரு ரேராக அப்பியர் ஆனால் தான் மக்கள் நம்ம மேலே அந்த ஸ்டார் கிரேஸ் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஆனால் அது தவறான கருத்து. அப்படிப்பட்ட ஒரு கருத்தில் அவர் இருந்தாலும் தவறான கருத்து. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவர். இனிமேல் ஒரு மக்களோடு தோளோடு தோல் நின்று போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்னர் இது முக்கியமான இஷ்யூ. அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக பெண் பாலியல் வன்கொடுமை மேலே பாதிக்கப்பட்டதும் அதை தொடர்ந்து நடக்கிற விஷயங்களும் பார்த்திங்கன்னா பல்வேறு கேள்விகளை எழுப்புகிற ஒரு விஷயங்களாக இருக்குது. அது முக்கியமான விஷயம். எல்லா எதிர்கட்சிகளுமே முனைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு காலமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவரும் தன்னுடைய பங்களிப்புக்கு ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அவர் நேரடியாக ஆளுநரை பார்த்து ஒரு மனு கொடுக்குறார். பட் இது ஆளுநரை பார்த்து கொடுக்குற மனு எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், அதுக்கான வேல்யூ எவ்வளோ இருக்குன்றதுனா அது அரசியல் ரீதியாக பல பேர் கவர்னரை பார்த்து ஈவன் இவர் கூட அண்ணாமலை கூட டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் பல தடவை கொடுத்தாரு. பல கட்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் ஆளுங்கட்சி எழுத்து ஆளுநர்கிட்ட பல்வேறு மனுக்கள் கொடுக்குறாங்க. அது எதுவும் எதிர்பார்த்த ஒரு பலனை கொடுக்கறது இல்லைன்றதான் உண்மை. ஸோ இவர் கொடுக்கறது இவர் மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவார், இல்லை அது சென்ட்ரலுக்கு அனுப்புவார், ஏதோ ஒன்று பண்ணுவார் வச்சுக்கோங்க. ஸோ இவர் இது கவர்னர்கிட்ட கொடுக்கறது என்ன விதமான ரியாக்ஷன்ஸ் வருது, இல்லை என்ன பாசிட்டிவான விஷயம் வருதுன்றதோட தான் இந்த விஷயத்தில் ஒரு முனைப்பு காமிக்கிறோம், தான் இதில் அக்கறை செலுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிற மாதிரி தான் ஒரு அரசியல் கட்சியாக தலைவராக இருக்கிற ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற நமக்கு இது ஒரு கடமை அப்படின்னு அவர் நினச்சி தான் இதுக்குள்ளே வராது நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் இது முதல் அடிப்படையில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இதில் இப்போவே சமூக வலைதளங்களில் அதை என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது திமுகவை சார்ந்த அபிமானிகள் அவங்க ஐடிவிங்கில் இருக்கவங்க எல்லாரும் எதை ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க கட்சி தொடங்கினப்போ அவர் உரையாற்றினார் இல்லையா, அங்கே கூட்டம் போட்டப்போ அதில் சொல்லியிருந்தப்போ, நமக்கு எகென்ஸ்டாக தமிழ்நாட்டுக்கே ஒத்து வராமல் இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே நமக்கு எதிரான ஒன்றா தான் இருக்குது, அது தேவை இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் ஆளுநருக்கு போய் மனு கொடுக்குறாங்கிறப்போ அது எந்த மாதிரியான ஒரு பாசிபிளான ஒன்றா இருக்குமா? அது இப்போ ஜனநாயகத்தில் நமக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஆளுநர்ன்ற போஸ்ட் இங்கே இருக்குது. அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டாக இருக்குது. அதை ஒழிக்கிறது அதை எடுக்கிறதுன்றது நிச்சயமாக அது ஆல் இண்டியா லெவலில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ திமுகவுடைய ஸ்டாண்டு கூட ஆளுநர் எடுக்க வேண்டாம், ஆளுநர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் இருக்குது அப்படின்னு. இப்போ கூட இந்த தமிழ்தாய் விஷயத்தில் கூட கவர்னரை வித்ட்ரா பண்ணுங்கன்னு தானே சொன்னார். ஆக்சுவலாக யார் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஸோ அதனால் கவர்னரை வித்ட்ரா பண்ண சொல்கிறது, இல்லை கவர்னர் பதவியே வேண்டாம்னு சொல்கிறது திமுகவுக்கு ஒரு கொள்கையாக இருக்குது. பட் ஆனால் வேறு வழியில் திமுகவே எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர்கிட்ட போயிட்டு
மனுக்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதை நம்ம பார்க்குறோம். அதே கவர்னரை கூப்பிட்டு உரை நிகழ்த்த வேண்டிய சட்டசபையில் ஆளுங்கட்சியாக இருந்தால் சட்டசபையில் ஆண்டுக்கு முதல் உரையை அவர் நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது எப்படி இருக்குது. அப்போது அவருடைய கருத்து வந்து ஆளுநர் பதவி வேண்டாம், பட் ஆஸ் லாங் அஸ் ஆளுநர் வந்து மத்திய அரசோட ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே இருக்கிறதுனால ஸோ இந்த கவர்மெண்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஆக்ஷனை ஒழுங்காக எடுக்கணும், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கையில், அதனால் நான் உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்கள் மத்திய அரசுக்கு இந்த பெட்டிஷன் அனுப்புங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் கொடுக்குற ஒரு பெட்டிஷனாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் கொள்கை அளவில் வந்து பாஜகவுக்கு எதிரியாக இருக்கார், கொள்கை அளவில் ஆளுநர் பதவி வேண்டான்றாரு. பட் அதெல்லாம் வந்து கொள்கை அளவில் வேண்டான்னா கூட இருக்கும் பொழுது ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு வேற யார்ட்டையும் மனு கொடுக்க முடியாது. அதனால ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. இல்லை இதுவே ஒரு முரணான ஒன்றா இருக்கு இல்லையா? தான் கட்சியை இப்போ தான் முதல்ல ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ திமுக எல்லாருமே ஆளுநர்களிடம் மனு கொடுத்துருக்காங்க, ஆளுநரை சந்திச்சிருக்காங்க. அப்படின்னா அது ஒரு அரசியல் நிகழ்வாகவோ இல்லை வேற ஒரு நிகழ்வாகவோ தான் அது இருக்கும். இல்லை ரொம்ப இது வேற வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமை வரும்போது தான் அவங்க வந்து மனு கொடுப்பாங்க. பட் இவர் ஆரம்ப நிலையில் ஒரு கட்சியாக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தலாம். அவர் விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அவருக்குன்னு இளைஞர்களுக்குன்னு நிறையா அவருக்கு பின்புலத்தில் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறப்போ உங்கள் விஜயாக வந்திருக்கேன், ஒரு அண்ணனாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாம் இல்லையா? அது கவனத்தை ஈர்த்துங்க. ஏன் அது நேஷனல் மீடியா முழுக்க அது ஒரு பேசு பொருளாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அவர் போராட்டத்தை எடுக்கிறதுல அவருக்கு தயக்கம் இருக்கா? ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் வந்து மழையால் பாதிக்கப்பட்டவங்க சொல்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அங்கே நெருங்கி வந்துட்டேன் அப்படின்னா கூட உங்களை கூட பேச முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ அது பெயரளவுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கும். பட் ஒரு தொண்டனா எல்லாருமே பார்க்குறப்போ அவர் களத்தில் வந்து நிற்கணும் அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ களத்தில் நிற்கிறதுல விஜய்க்கு எதுவும் பிரச்சனை அவர் வந்து இன்னும் அந்த ஸ்டார்ன்ற அந்த அந்த கெத்துலேருந்து வெளியில் வர்றவர் ஆக்சுவலாக. அதனால் வந்து அவர் அதுலேருந்து வெளியில் வரணும், அந்த மைண்ட் செட்லேருந்து ஒரு வெளியில் வந்து கீழே இறங்கி வேலை செய்யணும். அவர் வந்து அடிக்கடி பப்ளிக் மத்தியில் வரணும், தோளோட தோள் நின்று வேலை செய்யணும், மக்கள் துயரங்களில் பங்கு பெறணும், மக்கள் பிரச்சனைகளை போராடணும். இதெல்லாம் தான் ஒரு கட்சி வந்து கட்சிக்கிட்ட வந்து தொண்டர்களோ அப்போ தான் தொண்டர்களும் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்சுவலாக மக்களும் வந்து இந்த கட்சி ஏதோ செய்யுதுன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அதெல்லாம் செய்யலை, நான் எலெக்ஷன் போது வந்து ஓட்டு கேட்பேன், எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த அறிக்கை ரீதியான பல பேர் அறிக்கை விடுறாங்க, அறிக்கை தலைவராக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கவர்னர் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க, ஓகே, வீட்டுக்கு வெளியில் வந்தீங்க, கவர்னரை பார்த்தீங்க. ஆனால் இந்த விஷயங்கள் வந்து இப்போ மற்ற கட்சிகள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா? அதிமுக இன்றைக்கி போராட்டம் நடத்துறாங்க. ஆமாம், அரசு கூட நிறைய பேர் வரிசையாக நடத்திட்டு இருந்தாங்க. ஆமாம், வேலுமணி கூட அவங்க கைது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு. நீங்கள் வந்து நீங்களும் வந்து ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய இல்லை வேறு ஏதாவது ஒரு வடிவம் ஜனநாயகத்தில் பல்வேறு விதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு உண்ணாவிரதம் இருக்குது. ஒரு நாள் உண்ணாவிரதம், மண்டையால் உண்ணாவிரதம், தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, இல்லை பல இந்த பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட மாணவியை பற்றி ஒரு உண்மையான விசாரணை தேவை, இந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரிலாம் நீங்கள் ஒரு உண்ணாவிரதம் மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கலாம். இல்லை வந்து ஒரு மாவட்ட தலைநகரில் போராட்டம் நடத்தலாம், இல்லை ஒரு தொடர் உண்ணாவிரதம் நடத்தலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் தலைமைச் செயலர் நோக்கி ஊர்வலம் போகலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் நீங்கள் கவர்னர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அவர்கிட்ட மனு கொடுத்தீங்கன்னா இதை வந்து ஒரு அதுவும் போகும்போது பத்திரிகை நிருபர்களையும் சந்திக்காத போறீங்கன்னா பத்திரிகை நிருபர்கள்ட்ட உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. இல்லை, நான் அடுத்து அதை தான் கேட்கலாம். அவர் என்னன்னா எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்க்கணும், நம்ம ஒரு பத்திரிகையாளர் நீங்களுமே அதை எதிர்பார்த்துருப்பேன், அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சமாச்சும் வந்து பேசிட்டு போவார் அப்படின்னு. கிட்டத்தட்ட அவர் வந்து கட்சி தொடங்கிலேருந்து பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்கவே இல்லை. இதற்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய பிரபலமாக இருக்கிறதுனால அவர் சந்திக்காமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கே அவர் பொதுவெளிக்கு வந்துட்டார். அரசியல் கட்சின்னு வர்றப்போ பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க அப்படிங்கிற வெறுமனே கையை மட்டுமே காமிச்சிட்டு போறாரு. அப்படின்னா கை காமிச்சிட்டு போறது அதே யுக்தியை இவரும் கையாண்டுறாரா, இல்லை இது அவருக்கு வெற்றியை கொடுக்கும்? ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் கம்மியான நாள் தான் இருக்கு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இது கரெக்டான ஒன்றா கொடுக்குமா அவர்? இல்லை, தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குன்றது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா 1 வருஷம்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எதுக்கு பப்ளிக் முன்னாடி அப்பியர் ஆகணும், இல்லை கேள்விகளுக்கு எது பதில் சொல்லணும்? தேர்தல் நெருக்கத்தில் அந்த 3 மாத காலம் நம்ம நெருங்கி போனால் போகிறோம் மக்கள்கிட்ட, அது பிரச்சாரமோ இல்லை வேறு விதமான விஷயங்களோ, அப்போ நம்ம மக்கள் நடுவில் போனால் போகிறோம்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு இருக்கு. அதுவரையும் நம்ம அறிக்கை மூலமாகவோ வேறு வகையிலோ நம்ம மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு அரசியலை பண்ணலான்ற நிலைமையில தான் அவர் இருக்கார் போல் இருக்கு ஆக்சுவலாக. இல்லை ஒருவேளை அவருடைய படத்தோட ஷூட்டிங் ஏதாவது இருக்கோ, அதில் ஏதாவது பிஸியாக இருக்கோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையை கையில் எடுக்கும்போது ஒரு போராட்டம் போன்ற விஷயங்களை கையில் எடுத்தாருன்னா மக்கள் வந்து நிச்சயமாக வந்து அதை
அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் ஒரு கட்சி நடத்தணும்னு நினைப்பாங்க ஆக்சுவலா. மக்கள்கிட்டையும் அதான போய் சேரும். இப்போ ஆளுநர்கிட்ட போய் நீங்க ஒரு பத்திரிகையாளரா பாக்குறப்ப ஒரு அரசியல்வாதி இருக்காங்க அப்படின்னா உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு அறிக்கை விடுவாங்க. அடுத்ததுமே களத்துல இறந்து ஒரு சின்னதா ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பாங்க. அவங்களோட தலைமையில இருக்கும். இதுலயுமே கீழே யாரோட பேர் இருக்குன்னா புஷி ஆனந்த் அப்படிங்கிற அவங்களோட பேர் இருக்கு. விஜயோட பேர் மேல இருக்கு, ஆனா கீழே புஷி ஆனந்த்ங்கிற பேர்ல இருக்கப்போ ஸோ அவரோடதுல எதுவுமே புரியாம வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் இங்க சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இன்னொன்னு அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருந்துச்சுன்னா, அவர் வந்து இல்ல அவர் என்னதான் இருந்தாலும் பாஜகவோட பி டீம் தான் அப்படின்னு திமுக சேர்ந்த சில பேர் அவர் மேல விமர்சனத்தை வச்சாங்க. இப்ப ஆளுநரை போய் பார்க்கறதுனால இல்ல ஓகே அப்படின்னு சொல்லி அவர் மேல எதிர்மறை விமர்சனங்களை வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவரே கொடுத்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர் பாஜகவோட பி டீம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து ஏற்கனவே கொள்கை ரீதியாக பாஜகவை சொல்லிட்டார். கொள்கை ரீதியாக நான் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டார். அப்புறம் நம்ம அவரை பி டீம் சொல்றது அர்த்தம் கிடையாது. ஆனால் திமுக மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பாஜகவை பார்க்குற விதமே வேற. அது ஒரு பாசிசம் அப்படின்ற ஆங்கிளில் தான் பார்க்குறாங்க. அன்றைக்கி அந்த விக்ரவாண்டி கூட்டத்தில் ஒரு பாசிசமாவது பாயசமாவதெல்லாம் கேட்டது வந்து அவர் உண்மையிலேயே பாஜகவை பற்றி ஒரு சரியான மதிப்பீடு அவர் வச்சிருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் திருமாவளவன் கூட வந்து உங்கள் கூட மேடையை ஏன் பகிர்ந்துக்கல அம்பேத்கர் வேலை, நீங்கள் பாசிச பற்றின பாஜக பற்றின சரியான புரிதல் உங்ககிட்ட இல்லை, அதனால தான் கலந்துக்கிறவர் ஆக்சுவலாக. அதையும் ஒரு இதாக சொன்னார், திருமாவளவனே சொன்னார். அப்போது நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்து பாஜக எதிர்க்கிறீங்கன்றத நம்ம மேலோட்டமாக நம்பினா கூட நீங்கள் இன்றைக்கி போய் கவர்னரை பார்த்துட்டு வந்தது அதுக்கும் நான் முடிச்சு போட விரும்பலை. இன்னும் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கொள்கை ரீதியாக வந்து பாஜகவை தான் வந்து எதிர்க்கிறாரு. ஆனால் அவருக்கு என்னென்னா வந்து சில விஷயங்களில் வந்து திமுக கூட்டணி வந்து திமுக ஆளுகின்ற திமுக பாஜகவோட பேரை சொல்லி ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கிற திமுக ஏதோ பாஜகவோட சில விஷயங்களில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்னு அவர் நினச்சிட்டு தான் பாசிசமாக பாயசமானு அவர் கேட்டார். ஸோ அவர் திமுக பாஜகவோட நெருக்கத்தை பற்றின அந்த பார்வை வந்து விஜய்கிட்ட சரியா இல்லை ஆக்சுவலாக வந்து. ஏன்னா திமுக வந்து கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாஜகவை வந்து கடுமையாக அட்டாக் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ ராஜ்நாத் சிங் வந்து நாணயத்தை வெளியிட்டார்ன்ற ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஏதோ திமுக வந்து பாஜகவோட நெருங்கிடுத்து நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதிமுக எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கையாளுது நமக்கு தெரியும், ஒரு போக்கை கையாளுது நமக்கு தெரியும். அவர் எப்படி மென்மையான போக்கை கையாளுறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் வந்து இதில் பாயிண்ட் என்னென்னா விஜயை பொறுத்த மட்டும் பாஜகவோட பி டீம் அப்படின்ற சொல்கிற அப்படி சொல்கிற திமுகவினர் அப்படி சொல்கிறது வந்து ஓகே, ஆனால் அது சொல்லுவதற்கான ஒரு முழு ஆதாரம் அங்கே இருக்கானா அது இல்லை ஆக்சுவலாக வந்து. ஓகே, ஆளுநரை பார்த்ததுனால நம்ம அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாடு அரசோட கான்ஸ்டியூஷனல் ஹெட் வந்து கவர்னர் தான். ஸோ இதை வந்து நீங்கள் கவர்னர்கிட்ட தான் வந்து தமிழ்நாடு பற்றின விஷயங்களை அவர்கிட்ட சொல்லணும். அதனால் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, கவலையாக பகிர்ந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்தை அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். அதனால் அது வந்து இப்போது ஜனநாயகத்தில் இப்போது அனுமதிக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுல அல்லது மக்களுடைய பிரச்சனைகளில் பங்கு கொள்றதுல அதுவும் ஒரு முக்கியமான வழியாக இருக்குது ஆக்சுவலாக. பட் இதன் மூலமாக வந்து மக்களோட வாக்களை கவர முடியாது இல்லையா? ஏன்னா கவர்னர்கிட்ட கொடுக்குறதுங்கிறது சாதாரணமாக மக்களோட பார்வையில் அதை எப்படி பார்ப்பாங்க? ஒரு சிம்பிளாக வர்றாரு, அதை முடிச்சுட்டு அடுத்து ஷூட்டிங் போயிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை தானே அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு நாள் செய்தியாக மட்டும்தான் அது. இது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அது தெரிய வருங்கிறப்போ ரொம்ப பட்டும் படாமையும் தான் இருக்காரோ இப்போ வரைக்குமே? இல்லை, அதாவது இந்த மக்கள் முன்னாடி வர்றது இல்லை அந்த கட்சிக்காரர்களோடு சேர்ந்து போராட்டம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு சராசரி அரசியல்வாதி கிடையாதுன்னு அந்த மாநாட்டில் பேசினார்ல, அதனால் அந்த மாதிரி வழக்கங்கள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு. இப்போ அப்படி பார்த்தா கவர்னர்கிட்ட மனு கொடுக்கறது கூட வழக்கமாக செயல்படுறது, அதை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நான் ஒரு சராசரி அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு. அதனால அந்த சராசரி இந்த முரண் இருக்கு இல்லையா? அதாவது போட்டோ ஷூட் நடத்துறது, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறது, போட்டோ ஷூட் நடத்துறது, இதெல்லாம் ஒரு சராசரி அரசியல்வாதி செய்யறது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு அவர் சொன்னார். பட் ஆனால் அதுவும் வழக்கமான ஒரு செயல்பாடு. ஜனநாயகத்தில் வந்து இது மாதிரி அதாவது தன்னை வந்து ஒரு விதிவிலக்கா அல்லது வந்து தன்னை வந்து எல்லோருக்கும் மாறுபட்டவரா நீங்க காமிக்கிறதுன்னு உங்க விருப்பமா இருக்கலாம். ஆனா நீங்களும் அந்த பழைய முறையை தான் கையாள வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. ஏன்னா இதுல வந்து எதுவுமே புதுமைன்னு ஒன்றும் கிடையாது. சாட்டையில் அடிச்சுக்கிறது வேணா புதுமையா இருக்கலாமே தவிர நீங்க சாட்டையில் அடிக்கணும்னு சொல்ல அவர் சொல்ற அண்ணாமலை சொல்றேன். அண்ணாமலை மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் விசித்திரமாக சாட்டையில் அடிச்சுக்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்களே தவிர மற்றபடி ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் தான் வந்து இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செய்கிறாங்க. நீங்களும் இப்போ கவர்னர்கிட்ட மனு கொடுத்தது மூலமாக அதுதான் செய்கிறீங்க. நீங்கள் போராட்டத்தை ஏன் நடத்தியிருக்கலாம் அல்லது வந்து ஒரு உண்ணாவிரதம் போன்ற விஷயங்களை ஏன் வச்சுருக்கலாம் அப்படின்னா அது வந்து இன்னும் மக்கள் இந்த பிரச்சனையில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில்
இன்னும் நீங்கள் ஒரு ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கீங்க, கவலையை வச்சுருக்கீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட காமிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு செயல்பாடு, அவங்களுக்கு ஒரு அவங்கள நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுறீங்கல்ல, அவங்க எந்த விதமான ஆக்டிவிட்டி இல்லாத இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள தொண்டர்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும்ல. நீங்கள் இன்னைக்கு அதிமுக மாவட்டம் முழுக்க எல்லாம் மறியல் பண்ணுறாங்கன்னா தொண்டர்கள் ஆக்டிவா இருக்காங்க. இன்னுமே அவங்க இதில் இன்னும் சரியான இடத்துல ஸ்போர்ட்ஸ் பேசணும், யாருமே இன்னும் ஒதுக்கப்படலை. அவங்களா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாருமே தேர்தல் நெருங்கும் பொழுது நீங்க உங்க கேடரை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி போராட்டம் போன்ற விஷயங்கள், மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராட்டம் போன்ற விஷயங்களை பண்ணும்போது தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணுவீங்க தொண்டர்கள். அப்பதான் தொண்டர்கள் ஆர்வமாக வருவாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல கட்சி வேலைகளில் முழுசா அவங்க ஈடுபடுவாங்க. அதனால விஜய் வந்து அவர் வந்து ஒரு அண்ணனாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களோட பாதுகாப்புக்கு கவலைப்படுறதுல வந்து ஓகே, ரைட், ஓகே, ஒரு நடிகை சமயத்தில் அதுவே ஓகே. ஆனால் அதே சமயம் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த கவலையை தெரிவிக்கிற இந்த விஷயங்கள், அல்லது வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண் விஷயத்தில் நேர்மையான ஒரு விசாரணை நடக்கணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், இல்லை தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாக்கப்படணும் போன்ற அந்த கவலையை தெரிவிக்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து மக்களோடு சேர்ந்து, மக்களாக உங்கள் கட்சிக்காரங்களோடு சேர்ந்து நீங்கள் போராட வேண்டிய, மக்கள் களத்துக்கு நீங்கள் வர வேண்டிய, ரோட்டில் இறங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அது செய்யாத வரையும் வந்து உங்களுக்கும் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் இருக்காது, உங்களுக்கும் மக்களுக்குமான இடைவெளியாகவும் மாறும் அது ஆக்சுவலாக. ஏன்னா அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, இன்னும் வந்து பாக்ஸர் அவரை சுற்றி இருக்காங்க, இந்த மாதிரியான விமர்சனம் எல்லாம் அவர் மேலே இருந்துச்சு. அதை விட்டு வர்றதே அவர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ நடந்த இந்த நிகழ்வுகள் மூலமாக, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயங்கிறது தனிப்பட்ட விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகராக இருக்கார் அப்படின்னா, ஒரு ஆளுநரை சந்திக்கிறாரு, இல்லை அறிக்கை வெளியிடுறாரு, அவரே கைப்பட எழுதி விடுறாரு அப்படின்னா அது இன்னைக்கு ரொம்ப பேசு பொருளாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் கள அரசியல் இருக்கிறதுனால இது பத்துமா? இப்போ வரக்கூடிய இந்த எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி இந்த முன்னெடுப்பு மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ரொட்டீனான விஷயம் சார். கவர்னர்கிட்ட மனு கொடுக்கறது ரொட்டீனான விஷயம். அது வந்து பெரிய ஒரு பலனை வந்து கொடுக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தை கையாளணும்னா ரோட்டில் இறங்கியிருக்கணும். நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களோட ரோட்டில் இறங்கி நீங்கள் போராட்டம் நடத்திருக்கணும். அது நீங்கள் கைதாகணும். அதில் பல பேர் நீங்க கைதாயிருக்காங்க, நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் தான் அரசியல். நீங்க அப்பதான் வந்து மக்கள் வந்து இதை நம்புவாங்க, உங்களுக்கு உண்மையான ஈடுபாடு இங்க இருக்கா. நான் வந்து விஜய் வந்து கைதாகணுன்றது நான் ஏதோ இதுக்காக சொல்லலை. ஒரு பொதுவாக ஒரு அரசியல் செயல்பாடுகள் அப்படிதான் இருக்க முடியும், வேற வழியில் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து பல அரசியல் இதை வந்து பல வருஷங்களா பார்த்துட்டு வரோம். பல காலங்களாக சுதந்திர போராட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா தெருவில் வந்து போராட்டம். குவிட் இண்டியா மூவ்மெண்ட்னா காந்தி தெருவில் வர வேண்டிய கட்டாயத்துக்கு வராரு, ஒத்துழைப்பு இயக்கம்னா தெருவில் வர வேண்டிய கட்டாயத்துக்கு, தண்டி யாத்திரைன்னா நடந்து தெருவில் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ எல்லாமே வந்து எந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும், அது வந்து எமர்ஜென்சி இருக்கிற போராட்டமாகட்டும், ஜனநாயகத்துக்கு ஆதரவான ஜனநாயகத்தில் பல செயல்கள் நடக்குது. இப்போ அதெல்லாம் மக்கள் வந்து தெருவில் வந்து தான் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த கவலைகளை வந்து தெரிவிக்கிறதோ, இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்தோட கவனத்தை ஈர்க்கிறதோ, இல்லை நேர்மையான விஷயங்கள் இங்கே நடக்கணும், விசாரணை நடக்கணும்னு போராடுறதோ, எல்லாமே வந்து தெருவில் போராட்டங்கள் மூலமாக தான் இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து நம்ம அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகிறோம், மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அதனால தமிழக வெற்றிக்கழகம் வந்து விஜய் வந்து நிச்சயமாக இந்த கவர்னர்கிட்ட கொடுத்ததை பாராட்டலாம். அது இன்னொன்று வந்து இந்த வெள்ளத்துக்கான நிதியை வந்து அவர் வந்து தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெள்ளத்தில் ஒன்றுமே பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல விமர்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்ட நிதியை கொடுக்கணுன்றா. ஸோ மத்திய அரசு வந்து தமிழ்நாடு வஞ்சிக்குதுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவரும் ஒத்துக்கிறார். அதனால தான் வந்து இந்த நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்ட நிதியை கொடுங்க, ஆய்வுக்குழு வந்து பார்த்துட்டு போய் எவ்வளோ நாள் அது விழுப்புரத்து கடலூர்லாம் போய் பார்த்துட்டு வந்து இன்னும் நீங்கள் கொடுக்காத இருக்கீங்க, கொடுங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது முக்கியமாக அது ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன். அதே சமயம் இந்த விஷயத்தில் வந்து இது வந்து தன்னுடைய கவலையை தெரிவிக்கிற மாதிரி போயிட்டு ஒரு மனுவை கொடுத்தா கூட ஒரு அரசியல் கட்சியாக வந்து விஜய் இன்னும் வேறு பல விஷயங்களை கையில் எடுத்துக்கலாமோ, இன்னும் தெருவில் இறங்கி போராடுற ஒரு விஷயங்களை கையில் எடுத்துக்கலாமோ தான் நான் நினைக்கிறேன். அது பண்ணலைன்னும் போது நிச்சயமாக இன்னும் அவர் வந்து இன்னும் அந்த தன்னை வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கி அதற்கு தலைமை தாங்குகிற பொறுப்பில் இருக்கிற விஜய் அவர்கள் தான் வந்து ஒரு முழுதாக அரசியலில் இறங்கி விட்டோம் என்கிற உணர்வை இன்னும் பெறாமல் இருக்கிறாரோ என்கிற ஒரு எண்ணத்தை தான் நமக்கு தோற்றுவிக்கிறது. பட் அந்த அறிக்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரியே பார்த்தா ஃபஸ்ட்டில் மாநில அரசை தாக்கியிருக்காரு, செகண்ட் இதில் பார்த்தா மத்திய அரசை தாக்கியிருக்காருங்கப்போ அதிலே ஒரு புரிதல் இல்லாத ஒரு இது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியுமா? இல்லை ஓகே தான், நான் கரெக்டான ஒரு இதுதான் சொல்லியிருக்காரு, நம்ம எடுத்துக்கலாமா? அதில் இல்லை, ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான விஷயம். ஒன்று வந்து வெள்ளத்துக்கு நிதி கொடுக்குறது, மத்திய அரசு தொடர்ந்து பல விஷயங்களை கொடுக்கறதே இல்லை. கல்வியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்கறது இல்லை, வெள்ளத்துக்கும் கொடுக்கறது இல்லை. போன வருஷம் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு அதுலேயே குறைவாக தான் கொடுத்தாங்கன்ற பாயிண்ட் இருக்குது.
ஸோ அதனால் அந்த பாயிண்ட் கரெக்டு. அதே சமயம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துலேயே இன்னும் நிறையா சந்தேகங்கள்லாம் நிறைய எழுப்பிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த எஃப்ஐஆர் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்ற சந்தேகம் நீ தீர்ந்துருக்கு. ஏன்னா அந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் NICன்னு இந்திய அரசாங்கத்தோட அந்த அந்த ஆன்லைன் வந்து கசிவு நிர்ணயிக்கிறாங்க. அவங்க அவங்களே ஒத்துருக்காங்க. அவங்க CRPC அந்த இதுலேருந்து BNS மாறும்பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வந்து லாக் ஆகலை அது அப்படின்னு அவங்களே ஒத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த விசாரணை ஒழுங்காக போகிறதா, இந்த விசாரணையில் இந்த ஞானசேகரன் தான் சம்மந்தப்பட்டிருக்கானா, வேற யாராவது இருக்கானா, பல விஷயங்கள் அதில் வந்து எஃப்ஐஆர்லேருந்து எடுத்து பேசப்படுற விஷயங்கள் பலது இருக்குது. அதனால் இந்த அதே மாதிரி ஹைகோர்ட் வந்து இந்த விஷயத்தை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. 3 பேர் கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விமன் IAS IPS ஆஃபீஸரை போட்டு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நேரடியாக தான் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு. ஹைகோர்ட் இதை மானிட்டர் பண்ணுதுன்னு சொல்கிறப்போ விசாரணை வந்து ஒழுங்காக போகும். இதில் இன்னும் சம்மந்தப்பட்டவங்க வேறு யாராவது இருந்தால் அவங்களும் வந்து இந்த வலைக்குள்ளே வருவாங்க, விசாரணை வலைக்குள்ளே வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து போராட்டம் அப்படின்னு ஒன்று நடத்தியிருந்தா, ஒரு அரசியல் கட்சின்ற முறையில் அவர் போராட்டம் நடத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு 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 பெரிய பரபரப்பு இல்லாத ஒரு அஃபையராக வந்து மாற்றிட்டு அவர் போயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறத விட சரி நம்ம இந்த விஷயத்தில் நம்மளுடைய கவலையை தெரிவிக்கிற மாதிரி கவர்னர்கிட்ட மனுவை கொடுத்தா போகிறோன்னு ரொம்ப ஒரு பேருக்கு செய்வோம். லோ ப்ரொஃபைலில் கொஞ்சம் ஒரு அடக்கி வாசிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணம் தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ அதாவது என்னன்னா நானும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அட்டென்ஷன் சீக்கிங். இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு போதாது என்பது என் கருத்து. இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.